பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. பொதுவாக மாதாந்திர டிவி என் அன்புக்குரிய நிர்வாகத்திற்கும் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இந்த வயதிலும் உண்மையைத்தான் சொல்லணும் என்று சொல்லக்கூடிய என் குருநாதருடைய திருவடியை வணங்கியும் கண்மணியகத்தில் என்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் தொற்று பணிந்து 1/4/2026 ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன். அப்போ ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் நிறைய இருக்குது. அதில் நேயர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது 2026 வரக்கூடிய ஏப்ரல் 14 நாள் வருடப்பிறப்பு. அதுக்கடுத்து வரக்கூடியது 23/4 நம்ம எல்லாம் நன்கு புரிந்து தெரிந்து அறிந்து ஜனநாயகத்தை பதிவு செய்யக்கூடிய நாள் அந்த 23, அது ஏப்ரலில் வருது. அப்போ 14/4 பாருங்கள், அந்த ஓலை திருவிழா நடக்கும் இதில் கிறிஸ்துவர்களில். அந்த ஓலை திருவிழாவும் சரி, இந்த ரம்ஜான் பண்டிகையும் சரி, எல்லாமே இந்த ஏப்ரலில் அப்படியே எல்லாத்தையும் ஜல்லிக்கட்டு கால மாதிரி அழுத்து விட்டுருவாங்க. அப்படி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் மாதம் மிக மகத்தான மாதமாக நம் மக்களுக்கு, நம் நேயர்களுக்கு நிச்சயமாக 12 ராசிக்கும் உள்ள பதிவை இப்போது தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கு. அடுத்து நாம் காண இருப்பது கடகம். காலபுருஷனுக்கு 4. கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த 1/4/2026 ஏப்ரல் மாதம் ஆங்கில மாதத்துக்குரிய இந்த நாட்கள் எப்போதுமே கடந்த காலத்தில் கசப்பான காலமாக இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இனிப்பான காலமாக மாறக்கூடிய தன்மை 90% உண்டு. உங்களுக்கு என்ன பார்த்துக்கணும், உங்கள் ராசிக்கு இப்போ குரு கண்டிப்பாக கூடி சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அதை உங்கள் வீட்டுக்கு எப்படி வர்றாரு? 6/6 வர்றாரு. 6/6/2026 குரு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. சுகமான குரு மட்டுமல்ல, சொர்க்கத்துக்குரிய குரு மட்டுமல்ல, தனத்துக்குரிய குரு மட்டுமல்ல, உச்சத்துக்குரிய குரு. அப்போ உச்சத்துக்குரிய குரு அங்கேருந்து உங்களுக்கு 5, 7, 9 பார்வை விருச்சகத்தையும் மகரத்தையும் பார்க்குறாரு. இந்த தடவை விருச்சகமும் மாட்டிக்கிறோம், மகரமும் மாட்டிக்கிறோம். விருச்சிக ராசிக்கும் மகர ராசியில் கல்யாணம் ஆகாதவங்க யாருமே தப்பிக்க முடியாது. அந்தளவுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம், இந்த 4வது மாதம். அப்போ அந்த வகையில் கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலங்களில் அன்பு, பாசம், நேசம், மதிப்பு, மரியாதை, திங்கு எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான். எதையுமே நிலையில்லாமல் இருப்பீங்க. எதையுமே உங்களுக்கு வச்சுக்கிற மாட்டீங்க. மனசில் எதையும் வச்சுக்கிற மாட்டீங்க. எதையாவது பண்ணணும், எதையாவது செய்யணும், அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இனிமேல் நினைக்கவே வேண்டாம். இனிமேல் திங்கிங் அதிகமாகிருங்க. ஆராய்ச்சி அறிவு இருக்கட்டும். அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 1/4/2026 அரசியலாலும் சரி, ஏஜென்ட்ஸானாலும் சரி, அரசியல் ஏஜென்ட்ஸு, கவர்மெண்ட்டு, பழங்கள், சாறுகள், வெள்ளை சம்மந்தப்பட்ட பொருள், வெள்ளை சம்மந்தப்பட்டது அனைத்துமே, வெள்ளை சம்மந்தப்பட்டது இது எல்லாமே உங்கள் தானியங்கள் சம்மந்தப்பட்டது, தாய் சம்மந்தப்பட்டது, தாய்மொழி, தாய்நாடு, தாய்நாடு, தாய்மொழி பற்று, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு கடகராசிக்கு மிக அற்புதமாக வந்துவிட்டது என்றே சொல்லலாம். மீன் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, கேட்ரிங் சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது, நெருப்புமே உண்டு. நெருப்புமே உண்டு. நீர் மட்டும் இல்லை, நெருப்பும் உண்டு. இப்போ நெருப்பு இருந்தால் தான் நீர் குணமாகும். அப்போ நீர், நெருப்பு பஞ்சபூதங்களில் மிக முக்கியமான ஸ்தலம். மிக முக்கியமான ஸ்தலம் திருவானைக்கால். ஒரு முறை போயிட்டு வாங்க. இன்னும் திருமணம் நடக்காது. அந்த கோயிலில் திருமணம் நடக்காது. அப்படிப்பட்ட திருவானைக்கால் ஜலத்துக்குரிய கோவில், கடகத்துக்குரிய கோவில் நிச்சயமாக. அதே மாதிரி கற்கடேஸ்வரர் மிக அற்புதமாக இருப்பார். தானியங்கள், சாப்பாடு, டேஸ்ட்டு, வெளிநாடு, டீப் டு அப்ராடு கண்ட்ரி. 30 வருஷமாக இருக்குது சார். 30 வருஷமாக முன்னேற்றமே இல்லை சார்.
அப்போ தசாபத்தியை பாருங்கள், உங்கள் லக்னாதிபதியை பாருங்கள், தசாபத்தியை பாருங்கள், என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள், கேந்திராதிபதியை திரிகோணாதிபதியை இது எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணால் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஏதோ வந்து சொல்கிறான் ஏதோ போகிறான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. எந்த கொஸ்டினும் கேட்க முடியாது, ஜெயிக்க முடியாது. எந்த கொஸ்டின் நீங்கள் மனவிட்டு கேட்கணும். மனவிட்டு கேட்டால் மாற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல முறையில் நீங்கள் இந்த 1/4/2026 ஏப்ரல் மாதம் கடகராசி நேருக்கு மேற்கொண்டு தொழிலை நல்ல முறையில் செஞ்சுட்டு வாங்க. அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள் அஸ்வதி, கடகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா முடிய போகுது. அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், பூசம் ஆயில்யம், புனர்பூசம் குரு, பூசம் அதை விட குரு, ஆயில்யம் குருக்கலாம் மிகப்பெரிய நட்சத்திரங்கள். அப்போ பூசம் புனர்பூசம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போகும். இந்த ஆயில்யம் வந்துட்டு அப்படி இப்படி தாவும். அப்போ தாவும்போது என்ன ஆகும்? எதை நினைக்கணும்? ஆயில்யமாக உடனே நினைக்கணும். எதை நினைக்கணும்? ஓம் குண்டலினி புறவாசனை சண்டமண்ட விநாசினி பண்டிதச மனமணி வாராகி நமஸ்துதே. வாராகி வழிபாடு மஸ்ட். வாராகி வழிபாடு மஸ்ட். ஆயில்யத்தில் பறக்கிறவங்களுக்கு வாராகி, பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு, சனீஸ்வர வழிபாடு. புனர்புஷம் குரு நட்சத்திரம். அப்போ குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாத்தா பரபரமை, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக்கு. காயத்ரி மந்திரங்கள், மூல மந்திரங்கள், விநாயகருடைய மூல மந்திரம் படிங்க. விநாயகருடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் பெஸ்ட்டு. மூலம் அப்படிப்பட்ட மந்திரங்கள்லாம் படித்து வந்தால் கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கசப்பான நாட்கள் ஓடி இனிப்பான நாட்களாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா நிச்சயமாக கடகத்தில் அதாவது சொல்லுவாங்க நிறைய, கடகம் கஷ்டப்படுது, கடகம் ரொம்ப சிரமப்படுது, எல்லை இல்லாத கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுபிறவி இல்லாத இந்த உலகுக்கு உதவியே செய்யன்ற குறிக்கோளாக இருக்கக்கூடிய இந்த குணத்திற்கு, தாய் தகப்பனை பார்க்கக்கூடிய குணம் கொண்டவருக்கு பூர்வ ஜென்மம் ஜனனி சன்ம சவிக்கானம் வர்த்தனை குலம் சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியம், அந்த பூர்வ புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு முடிய இடமும் தாய் கடகம். அப்படிப்பட்ட கடகராசியை வழிபாடு செய்து கஷ்டமெல்லாம் நீக்கி நம்ம ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வம் என்பதில் மாற்று கருத்தில் முன்னேற்ற பாதையில் சென்று ஆகணும். முன்னேற்ற பாதையில் நம்ம சென்று ஆகணும், வேறு வழி இல்லை. நீ அப்படித்தான் போய் ஆகணும். அப்படி போனால் தான் நம்ம வெற்றியை கொண்டு வர முடியும். எனவே கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த 1/4/2026 ஒரு மிக சிறப்பான ஆண்டாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.